வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மரின் வகையினை பற்றி காண்போம். முதலில் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது ஒரு நிலையான ஒரு கருவியாகும். இதில் எலக்ட்ரிக் பவரினை ஒரு சர்க்யூட்டிலிருந்து மற்றொரு சர்க்யூட்டிற்கு எந்தவித ஃப்ரீக்குவென்சி மாற்றம் இல்லாமல் அனுப்பக்கூடிய ஒரு கருவியாகும். டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபிள் படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கருவியாகும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரின் முதல் பிரிவான அதன் அமைப்பினை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், மூணாவது பெரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் என்று 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது டிரான்ஸ்ஃபார்மரின் அமைப்பான செவ்வக வடிவிலான 2 லிம்புகளை கொண்ட ஒரு மேக்னட்டிக் கோரால் ஆனது. இந்த மேக்னட்டிக் கோரானது அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸினை உருவாக்கக்கூடிய ஒரு மேக்னட்டிக் சர்க்யூட்டாக செயல்படுகிறது. அடுத்து இந்த சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை படத்தினை காணலாம். அடுத்ததாக செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மரினை காணலாம். செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது அதன் மேக்னட்டிக் சர்க்யூட்டானது மத்தியில் ஒரு லிம்பும் வெளியில் 2 லிம்பும் கொண்டது. மேலும் பிரைமரி வைண்டிங் மற்றும் செகண்டரி வைண்டிங் சென்ட்ரல் லிம்பில் அமைக்கப்பட்டு இருக்கும். செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மரினை படத்தினை காணலாம். மூன்றாவதாக பெரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது கோரடைல் டிரான்ஸ்ஃபார்மர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹோம் அப்ளையன்ஸ் மற்றும் அதர் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் பயன்படுகிறது. மேலும் பெரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மராக பயன்படுகிறது. பெரி டைப் டிரான்ஸ்ஃபார்மரினை படத்தினை காணலாம். நன்றி, வணக்கம்.